தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் வாக்கு வங்கி 15% உயர்வு. சீமான் வாக்கு வங்கி 15% உயர்வு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 6% நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெற்றது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.1% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் ஜோசப் விஜய் மாயாஜாலம் நிகழ்த்தி இன்ஸ்டாகிராம் மூலம் ரீல்ஸ் போட்டு குழந்தைகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தார். தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜோசப் விஜய் வருகையால் வாக்கு வங்கி பாதித்தது. நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியும் 8%லிருந்து 4% குறைந்தது. இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்து சரியாக 30 நாட்கள் தான் ஆகிறது. அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை. ஆட்சி நிர்வாகம் எப்படி என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை, உள்துறை இருக்கும். ஆனால் அவரால் நிர்வகிக்க முடியவில்லை. அதை வேறு அமைச்சர்களுக்கு மாற்றிவிடலாம் என்ற நோக்கத்தில் உள்ளார். ஏனென்றால் அவருக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியவில்லை. 30 நாட்கள் ஆட்சிக்கு வந்தாயிற்று சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சாதனையும் தமிழக வெற்றி கழகம் செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எங்கு பார்த்தாலும் மின்தடை, விவசாயிகள் போராட்டம், பிளாஸ்டிக் குப்பை அல்ல மாநகராட்சி வண்டிகள் வருவது கிடையாது. தொடர்ந்து பல்வேறு இன்னல்களால் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் கடந்த 30 நாட்களாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எங்கு பார்த்தாலும் தினந்தோறும் பாலியல், கொலை, களவு, கற்பழிப்பு, கள்ளச்சாராய மரணம், கள்ளச்சாராய விற்பனை, கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை என்று திராவிட மாடல் கலாச்சாரம் அப்படியே ஜோசப் விஜய் ஆட்சியிலும் தொடர்கிறது. தற்பொழுது பொதுமக்கள் சீமானை தேட ஆரம்பித்துள்ளார்கள். போராட்ட களத்தில் சீமானை தேட ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழர்களுக்காக சீமான் போராடினார். ஆனால் தேர்தலில் பொதுமக்கள் புறக்கணித்தார்கள். தற்பொழுது பொதுமக்களே சீமானை தேட ஆரம்பித்துள்ளார்கள். தற்போதுள்ள கருத்து கணிப்புகளின்படி தற்போது தேர்தல் வைத்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி குறைந்தது 15% வாக்குகள் பெறும் என்று கணிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. கடந்த 30 நாட்களாக சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை. மிக மோசமான ஆட்சி நடைபெற்று வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயை தேர்வு செய்தார்கள். விஜய்க்கு மாற்றாக தற்பொழுது தமிழக மக்கள் சீமானை தேர்வு செய்ய உள்ளார்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி 15% உயர்கிறது.